தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலே தான் நடந்திருக்கு. இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் வருதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ தெரியாது. இந்த நத்தால் பாப்பா தெரிவது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வழங்குகிறது பூராவும் தெரிகின்றார். ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம என்ற பிரதேசத்திலே புகையிரத நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சனத் ஜெயசூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாட்டி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டிலே ஜனாதிபதியா இருக்கு. நாங்கள் ரவுடியாம், பரவாயில்லை, ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி. நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போ தெரியும். மிக முக்கியமாக இன்று பார்த்தீர்கள் சொன்னால் நாட்டிலே ஒரு ஜனாதிபதி அவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒரு கடிதம் எழுதி நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்று சொல்லி எழுதிய முதலாவது ஒரு சந்தர்ப்பம் நான் இந்த முறை தேர்தலே தான் நடந்திருக்கு. சாதாரண வேட்பாளர்கள் தேர்தல் சட்டங்களை மீறுகிறார் என்றது ஒரு எல்லா பிரதேச சபைகளிலும் ஒரு சில வேட்பாளர்கள் சில நேரம் விஷயம் தெரியாமல் சில தேர்தல் சட்டங்களை மீறியிருக்கிறார். ஆனால் நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை மீறுகிறார், தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தான் இருக்கும். ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் பண்டிகை வருகின்றது. கிறிஸ்தவ சகோதரர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டு வார்கள். நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் சில நேரம் அதை தவறாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நத்தால் பண்டிகை எதுவும் வருதுன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ தெரியாது. நான் அதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால், ஜனாதிபதி இந்த நத்தால் பண்டிகை கொண்டாடும் காலப்பகுதியிலே இந்த நத்தால் பாப்பான்னு ஒருவர் வருவார். நத்தால் பாப்பா சில பரிசுகளை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுப்பேன். பார்த்திருக்கீங்களே நத்தால் பாப்பா தெரியும் தானே? நத்தால் பாப்பா தெரியாதா? இந்த நத்தால் பாப்பா தெரிவது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி வழங்குகிறது பூராவும் தெரிகின்றார். இன்று காலையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். அனுரகுமார் நத்தால் பாப்பாவாக மாறிவிட்ட அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறார், மன்னாரையும் புத்திரத்தையும் இணைக்கும் வகையாக 90 கிலோமீட்டர் வீதியை தான் உடனடியாக செய்ய போகிறேன் என்று. கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வரவு செலவு திட்டத்தினூடாக மணிக்கோரும் பாராளுமன்றத்தினூடாக வரவு செலவு திட்டத்துக்கான வாக்கெடுப்பை நடத்திய பொழுது இந்த வரவு செலவு திட்டத்தை தயார்படுத்திய பொழுது உங்களுக்கு தெரியாதா மன்னாரில் இருந்து புத்திரத்துக்கு வீதி புதுசாக போட வேண்டும் என்று? உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் நத்தால் பாப்பாவாக பிரயாண காலத்தில் மாறின பிறகுதானா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்தது? சிலர் சொல்லலாம், சரி அவர் அந்த வரவு செலவு திட்டத்தை செய்யவில்லை, எதிரானதை செய்வார். ஆனால் ஜனாதிபதியுடைய சொந்த ஊரான தமுத்தேகம என்ற பிரதேசத்திலே புகையிரத நிலையம் ஒன்றை அமைக்கிறதுக்கு ஆய்வு செய்வதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நத்தால் பாப்பா ஜனாதிபதி மன்னாரிலே இருந்து புத்தளம் வரைக்கும் பாதைக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு 10 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது. அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை புனரமைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் வந்து. ஆனா இது அனைத்து தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதி எங்களுடைய மக்களுக்கு. அதிலே எங்களுடைய துர்ராசிங்கம் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியும் பிரதமரும் மாத்திரமல்ல, இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும் பொழுது ஒரு வாகனத்திலே தான் வருவார். அதை இழுத்துட்டு வர அந்த முன்னுக்கு இழுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டியர் என்று சொல்லுவார்கள். எனக்கு தமிழ்ல ரெயின்டியருக்கு என்ன சொல்றது தெரியாது. எங்கள் ஊர் பாசை எருமமாடு என்று சொல்லுவோம். அந்த எருமமாடுகளை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல் இழுத்துட்டு போறார்கள். ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன். ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், தான் சனத் ஜெயசூரிய கிரிக்கெட் பிளேயர் சனத் ஜெயசூரியரிடம் சொன்னாராம், நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய விடயம் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சர்வதேச மைதானத்தை உருவாக்குறது. அப்ப சனத் ஜெயசூரிய நாட்டிலே ஜனாதிபதியா இல்லாட்டி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டிலே ஜனாதிபதியா? இது என்னதுக்காக மக்கள் இது நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அண்மையிலே பார்த்து நான் பாரத பிரதமர் இலங்கைக்கு வந்த பொழுது இலங்கையிலே 96ஆம் ஆண்டு அந்த வேர்ல்ட் கப்பை வென்ற கிரிக்கெட் வீரர்களை சந்தித்திருந்தார்கள்.
அதிலே சனச்சார் சூர்யா அவர்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறார் பாரத பிரதமரிடம். நீங்கள் எப்படியாவது யாழ்ப்பாணத்திலே ஒரு சர்வதேச மைதானம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இதை பார்த்து அனுரகுமார் திசாநாயக் இன்றைக்கு நத்தால் பாப்பா என்று சொன்னால் தங்கட பரிசுகளை தான் கொடுக்க வேண்டும். வேறாக்கட பரிசுகளை களவெடுத்து கொடுக்கணும் நத்தால் பாப்பாவாக அனுரகுமார் திசாநாயக் மாறிவிட்டிருக்கிறார். அப்ப இதுதான் இன்று நாட்டுடைய நிலைமை. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்த பொழுதும் மேடையில் ஏறி இருந்து மட்டக்களப்பிலே தான் இந்த தேர்தல் ஆணையாளர் சொன்ன தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்பாடு மிக சிறப்பாக செய்துவிட்டு சென்றார். எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையை குறிவைத்து சொன்னார், மத்தியிலே நாங்கள் பாதுகாக்கிற காசை மாநகர சபையிலே கொள்ளையடிக்க விட மாட்டோம். அதுக்குதான் நாங்கள் பதிலடி கொடுத்த நாங்களும் கடிதம் அனுப்புறாங்க தேர்தல் ஆணை கொடுக்கும். தேர்தல் ஆணையாளர் கேட்டிருக்கிறார், நீங்கள் தயவு செய்து நாட்டிய ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் வகையாக செயல்படக்கூடாது. தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதிகள் நீங்கள் வழங்குவது சட்டவிரோதமானது. தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் உங்களுடைய பதவியை எங்களுடைய கோபால புல்லசர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார், நாட்டிலே ஜனாதிபதி என்பதை மறந்து என்பிபி ஜனாதிபதி என்பதை போலதான் அவருடைய செயல்பாடு இருக்கு. மிக சரியான கருத்து. அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் அவர் வழங்கி கொண்டு வருவது தேர்தலை இலக்காக வைத்துதான். மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன பொய்யெல்லாம் சொல்றாங்களோ தெரியாது. உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நான் இலங்கை தமிழ் கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபைகள் இருக்கும் அந்த எல்லைக்குள்ளே ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம். ஆனா நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கும் அனைத்து மட்டக்களப்பை தவிர்த்து ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பெறப்புற கூட்டங்களில் இறங்கும் அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே அவங்களுடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது. அதை உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள். அதை மீண்டும் பயப்படுறார்கள். தமிழ் மக்கள் இம்முறை சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேல சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் நாட்டை ஜனாதிபதியாக இன்று வடக்கு கிழக்கு பூராவை இப்படி சுத்தி திரிகிறார். அதிலே சில அமைச்சர்களை பார்க்க வேண்டும். இன்று ஒரு அமைச்சருடைய ஒரு பேட்டியில் அவருடைய ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது, பார்த்திருந்தேன். அந்த செய்தியிலே இருக்கின்றது, நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை, ரவுடி தான் என்று காட்ட நாங்களும் ரெடி. இது வடமாகாணத்தை சேர்ந்த தேசிய பட்டியலே பிச்சை கிடைச்சி வந்த ஒரு அமைச்சர் எங்களுக்கு சொல்ற, நாங்கள் ரவுடியாம் பரவாயில்லை, ரவுடிதான் என்று காட்ட நாங்களும் ரெடி. நீங்கள் ரவுடி என்று எங்களுக்கு எப்போது தெரியும்? தமிழ் மக்களுக்கு எதிராக செய்த சகல ரவுடிசமும் செய்த கட்சி தான் உங்களுடைய கட்சி. இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அதை நாங்கள் முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த 13ஆம் திருத்தம் வரும் பொழுது இந்த நாட்டிலே எத்தனையோ புரளிகளை ஏற்படுத்திய ரவுடிகள் நீங்கள் தான், அது எங்களுக்கு தெரியும். இந்த விடயங்களை மிக முக்கியமான அணிந்தரத்தை சொன்னதுக்கான காரணம், கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவரிடம் சொல்லியிருந்தேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் சார் அவர்கள் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவரிடம் சொல்லியிருந்தேன், இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்தை 2வது அடி 3வது இடத்தில் இருக்கிறீங்க கட்சி, அதாவது செல்வாக்கு ரீதியாக. அவரிடம் கேட்டார், 1வது இடத்துல யார் இருக்கிறாங்க? அதாவது 1வது இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம், தமிழரசு கட்சி தான் இருக்கிறோம். அவர் நேரடியாக அவருக்கே சொன்னாங்க. இன்று ஜனாதிபதியுடைய கட்சி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2ஆம் 3ஆம் இடத்திலே சில பிரதேசங்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இம்முறை சரியான பதிலை வழங்குவதனூடாக, சரியான பதில் என்று சொல்றது எங்களுடைய இந்த எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது தான் சரியான பதில். இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் இந்த நத்தால் பாப்பாவுக்கு நாங்கள் எங்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்ற வாக்காக அமைய வேண்டும். நீங்க இன்னும் கை கொண்டு தட்டல் சொல்லி சொன்னால் நத்தால் பாப்பா சொல்றது தெரியல வந்துடும். நான் கை தட்டுறதுக்கு ரெடி, ஆனா கலைச்சு போயிட்டாங்க. 3 மணி இருந்து இருந்தாங்க. ரைட். உண்மையிலே எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இன்னொரு நிமிடத்திலே முடிவடைய போகின்றது. 6:30 மணிக்குள்ளே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த கூட்டத்தை சரியான நேரத்துக்கு முடிவு கொண்டு வர வேண்டும்.